சொத்து வழக்கு தொடர்பாக 1996ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அன்றைய திமுக அரசால் பதிவு செய்யப்பட்டதாக ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தமது வாதங்களை முன்வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு தொலைபேசி மூலமாக காத்திருக்கிறார் எமது பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா. அவரிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, ஜெயலலிதா சொத்து வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை குறித்த தகவல்களை சொல்லுங்க. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் நடந்து வருகிறது. அது இன்று ஜெயலலிதா தரப்பில் இன்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் இன்று காலையில் வாதிட்ட போது, அதாவது 91 முதல் 96 வரை ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 96ஆம் ஆண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் அவர் முதல்வராவதற்கு முன்பு, அதாவது 1991ஆம் ஆண்டுக்கு முன்பு எம்எல்ஏ மற்றும் எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக இருந்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக, அதாவது சுமார் 1.35 கோடி சொத்து சேர்த்துள்ளதாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதன் பின்பு 97ஆம் ஆண்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரில் எம்எல்ஏ எம்பியாக இருந்த போது சுமார் 2.64 கோடி சொத்து சேர்த்துள்ளதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இந்த எஃப்ஐஆர் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு வாதத்தை அவர் பதிவு செய்தார். இதன் பின்பு ஜெயலலிதா முதல்வரான பின்பு தனது 44வது பிறந்த நாளை கட்சி தொண்டர்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதாவது இந்த கொண்டாட்டம் எப்படின்னா, சுமார் இந்த கொண்டாட்டத்தின் மூலம் 1.5 கோடி ரூபாய் அவருக்கு அன்பளிப்பு பணம் வந்துள்ளது அப்படின்ற ஒரு ஊழல் தடுப்புத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது. இந்த அறிக்கை குறித்து வாதத்தை பதிவு செய்யும்போது, பொதுவாகவே தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவது ஒரு வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது மிகவும் தவறான ஒன்றாகும். ஏனென்றால் முதன்முறையாக ஜெயலலிதா முதல்வராகி இருக்கும் போது கட்சி தொண்டர்கள் விமர்சையாக கொண்டாடினார். ஆனால் இதன் பின்பு ஏன் கொண்டாடவில்லை என்ற ஒரு கேள்வி அப்போ குறுக்கீடு நீதிபதி எழுப்பினாரு. அப்போ பதிலளித்த நாகேஸ்வரா என்ன சொன்னார்னா, அந்த முதல் பிறந்த நாளின் போது ஜெயலலிதா கேட்டுக்கொண்டது என்னவென்றால், இதன் பின்பு வரும் பிறந்த நாள், அதாவது அடுத்த ஆண்டு வரும் பிறந்த நாள்களில் இதுபோல் எனக்கு பரிசளித்து விமர்சையாக கொண்டாடுவதை விட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் என்று கூறியதாகவும், அதனாலேயே இதன் பின்பு வந்த பிறந்த நாட்களை விமர்சையாக கொண்டாடவில்லை என்ற ஒரு பதிலையும் தெரிவித்தார். மேலும் இதை தொடர்ந்து வெள்ளி நகைகள் குறித்த தனது தரப்பு வாதத்தை நாகேஸ்வர ராவ் பதிவு செய்தார். அதில் ஜெயலலிதா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 1116 கிலோ வெள்ளி நகைகள் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்ததாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அது கிடையாது. ஜெயலலிதா வீட்டில் 1250 கிலோ வெள்ளி இருந்ததாகவும், அதில் எம்ஜிஆர் காலத்தில் வழங்கப்பட்ட வெள்ளி கிரீடம் மற்றும் வெள்ளி வால் ஆகியவையும் இருந்தது என்று கூறினார். அப்போது நீதிபதி எம்ஜிஆர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். மேலும் அண்ணா யார், எம்ஜிஆர் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ அதிமுக தரப்பினர், அதாவது ஜெயலலிதா தரப்பினர் கூறிய பதிலை கண்டு நீதிபதி ஆச்சரியமடைந்தார். ராஜா, இது தவிர திராவிட இயக்க தலைவர்கள் குறித்து நீதிபதி தெரிவித்த கருத்து குறித்து சொல்லுங்க. அதுதான் இந்த வெள்ளி பொருட்கள் குறித்து விசாரிக்கும் போது நீதிபதி கேள்வி எம்ஜிஆர் யார் என்று கேள்வி எழுந்தார். அதாவது அண்ணாதுரை திராவிட கட்சியை துவக்கியவர் அண்ணாதுரை, அவரது வழியில் வந்தவர்கள் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று ஒரு பதிலை குறிப்பிட்டார், அதை நாகேஸ்வரா தெரிவித்தார். ஆனால் மேலும் எம்ஜிஆர் எத்தனை ஆண்டுகள் பதவியில் இருந்தார் என்ற ஒரு கேள்வி நீதிபதி குமாரசாமி எழுப்பினார். அப்போ அவர் 10 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருந்தார் என்ற ஒரு பதிலை நாகேஸ்வரா தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் இவ்வளவு புகழா என்ற ஒரு ஆச்சரியத்துடன் ஒரு பார்த்தார். மேலும் இதை தொடர்ந்து நாகேஸ்வரா தனது தரப்பு வாதங்களை தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள்.